சார் இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ண டெக்னீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஏஎம் ரத்னம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதை தாண்டி கீரவாணி இந்த டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ராமாயணாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவங்கள வச்சா அந்த பிரச்சனை வராது. எதனால அப்படி வைக்கிறாங்க? அது வந்து ஒரு வகையான சாதுரியம் தான் அது. நீங்கள் அதுக்கு ஒரு பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பாக்யராஜ் என்ன பண்ணாங்கன்னா இது நம்மாளுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களை வந்து சகட்டு மேனிக்கு வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாக்யராஜ் தான் அதனுடைய மொத்த படத்தினுடைய இயக்குனர். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து இப்போ அவர் கூட இருந்தார். அப்போ வந்து டைரக்டர்னு அவர் பேரை போட்டார். என்ன இப்போ இந்த பிராமணர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த படத்தை இயக்குனது யாரு? பாலகுமாரன். உங்காலு தானே. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சாதுரியம் தான். நீங்கள் சமீபத்தில் ராவணன் கேரக்டரில் வந்து சைஃப் அலி கானை நடிக்க வச்சுருப்பாங்க. ஏன் அதான் என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ சைஃப் அலி கான் வந்து ஒரு இஸ்லாமியர். ராவணன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்திய மக்களும் சரி ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்டவர்களும் ராவணனை வந்து ஒரு எதிரியாக பாவிக்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டருக்கு இவங்க யாரை வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சைஃப் அலி கானை போடுவதன் மூலமாக ஒரு குறியீடாக அங்கேயும் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு வந்து இவங்க அப்படி கொண்டு வர்றாங்க. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் அதை உள்ளே கொண்டு வரும்போது நாளைக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு ஏதாவது ஒரு வசனங்கள் அதில் இருந்தால் கூட இல்லையே நாங்கள் அந்த இனத்துல எல்லாம் பண்ணவே இல்லையே, பாருங்க ரஹ்மானே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்வதற்கு வசதியாகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க.